நம்ம சென்னையில ஒரு சதுரடி 1300 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, உண்மையிலே ஒரு சதுரடி 1300 ரூபாய்க்கு. அதுவும் இங்க பாருங்க, இந்த மாதிரி வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல இமிடியேட்டா வீடு கட்டிட்டு வர மாதிரி. அங்க பாருங்க, உங்களுக்கு வந்து ஃபுல்லா வீடுகள் தெரியுதா? நமக்கு பேக்ரவுண்ட்ல ஃபுல்லாவே எல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்க வந்து லைவாவே நீங்க வந்து பார்க்க முடியுங்க. இந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல நல்ல சைட்டை ஃபுல்லா டெவலப் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு லொகேஷன், அருமையான ஒரு லொகேஷன். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா பெரியபாளையத்துல இருக்காங்க. பெரியபாளையம் அம்மன் கோயில், பவானி அம்மன் கோயில் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். பெரியபாளையம் கோயில்னா ஃபுல்லா ஃபேமஸ் தான் சென்னையில இருந்து. அதுவும் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சண்டே, இன்னைக்கு வந்து நீங்க லான்ச் பண்ணிருக்கோம், நம்ம வந்திருக்கோம். அங்க அவ்வளவு கூட்டங்க, பயங்கரமான வந்து டிராபிக் ஆகுது. அவ்வளவு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க தேடி வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல, அது ரெசிடென்சியல் ஏரியாலயே பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலயே, கோயிலுக்கு அப்படியே பின்னாடியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சதுரடி வெறும் 1300 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடம் சூப்பரா வந்து டெவலப்மெண்ட் எல்லாமே அருமையா வந்து இருக்குது. இமீடியட்டா வேணும்னாலும் வீடு கட்டிட்டு வரலாம், இல்ல ஒரு அப்ரிசியேஷன் வேணும்னாலும் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சைட்டை பக்காவா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க, சிமெண்ட் கான்கிரீட் ரோடு, அது மாதிரி எல்லாமே ஸ்ட்ரீட் லைட், இபி லைன் எல்லாம் இருக்கு. அப்ரிசியேஷனும் சூப்பரா இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல பயங்கரமா இருக்குதுங்க. நீங்க வந்து லைவாவே வந்து பார்க்கலாம். எல்லா லொகேஷனுக்குமே பஸ் வந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேசஸ் இல்லையா, எல்லாரும் வந்து போற இடம். அதனால பஸ் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து போய்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு 24 ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. எல்லாமே பெரியபாளையத்திலே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க இருந்து நம்ம சிட்டிக்குள்ள போகணும் அப்படின்னா ஈஸியா நீங்க ஒரு கோயம்பேடுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க வருது. நீங்க ஒரு மணி நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க சிட்டியோட சென்டரை பாத்தீங்கன்னா நீங்க ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த லொகேஷன்ல இருந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி எல்லா லொகேஷன், அதாவது ரெட் ஹில்ஸ், திருவள்ளூர், இந்த பக்கம் எல்லா லொகேஷனுக்குமே பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து போக முடியும்.